தேங்காய் இல்லாத புரோட்டீன் சட்னி செஞ்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. இது வதங்கின பிறகு கட் பண்ண ஒரு தக்காளி பழத்தை வதக்கிக்கோங்க. ஒரு துண்டு புளியை போட்டு வதக்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ வெந்துட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. இது ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிடலாம். 1/2 கப்பு வறுத்த நிலக்கடலை, 1/4 கப்பு பொரியடலை போட்டு திரிச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 கப்பு மல்லி இலை போட்டு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை, காயப்பொடி தாளிசம் பண்ணி விட்டுருங்க. இப்போ சுவையான தேங்காய் இல்லாத புரோட்டீன் சட்னி ரெடி.